ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். VVD 80 years of legacy in consumer goods. எல்லா நாடுகளுக்கும் எதிராக ஒரு டேரிஃப் போட்டால் இப்போ எல்லா நாடுகளுமே விலை அதிகமாக தான் விற்க வேண்டி வரும். அதனால் பாதிக்கப்படுறது அமெரிக்கன் நுகர்வோர்கள். ஆனால் இப்போ எதனால் இந்தியாவுக்கு இருக்கிற தனி பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற நாடுகளுக்கெல்லாம் 20-25% வரி, நமக்கு மட்டும் 50% வரி. ரஷ்யாவை அமெரிக்கா பிளாக் லிஸ்ட்லேயும் வைக்கல, கிரே லிஸ்ட்லேயும் வைக்கல. என்னென்னா இது ஒரு வகையான சுயநலம். கச்சா எண்ணெய் ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா வாங்குவது தவறு அப்படின்னு சொல்கிற அமெரிக்கா, சைனாவும் கச்சா எண்ணெயை ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்குறாங்க. ஐரோப்பா நாடுகளில் இருக்கிற பெரும்பாலான நாடுகள் ரஷ்யா கிட்டேருந்து தான் கேஸ் வருது. உங்களுக்கும் எனக்கும் தெரியாத ஒரு பிரச்சனை அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் பொருளாதார நிபுணர் PR சுந்தர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்தியா அமெரிக்கா இந்த வரி விதிப்பு போர் அமலுக்கு வந்திருக்கு. திருப்பூரிலிருந்து கோயம்புத்தூரை சேர்ந்த நிறைய உற்பத்தியாளர்கள் பெருமளவில் பாதிப்பை சந்திக்க நேரிடும். ஏன்னா கிறிஸ்மஸுக்கு இங்கே இருக்கக்கூடிய ரெடிமேட் டெக்ஸ்டைல்ஸ், ஸோ அவங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் அதை ஏற்றுமதி செய்கிறதுல நிறைய சிக்கல்கள் எழுது. இதை ஒரு 10-20 நாட்களுக்குள் பேசி சுமூகமாக ஒரு தீர்வு வெட்டினா மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு ஒரு சுமூகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இது நீண்ட காலத்தில் தொடர்ந்தால் என்ன மாதிரியான இழப்புகளை ஃபஸ்ட்டு சந்திக்க நேரிடும் சார் இந்தியாவுக்கு? முதல்ல இது அடிப்படையில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துருவோம். ட்ரம்ப் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் பல நாடுகளுக்கு எதிராக அவர் இந்த டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணார். ஒரு காலகட்டத்தில் சைனாவும் அவங்கள ரொம்ப பெரிய லெவலில் மோதிக்கினேன். சைனாவுக்கு எதிராக கிட்டத்தட்ட 245% வரின்னு கூட சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதங்களுக்கு நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம், அந்த 3 மாதங்களுக்குள்ளே ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடந்து ஒரு ரீசனபிளான டேரிஃப்க்கு நீங்கள் ஒத்து வரணும்னு சொன்னார். அப்போ ஒரு நாடுகளும் பண்ணாங்க. ஸோ பெரும்பாலான நாடுகள் 10-25% வரைக்கும் டேரிஃப் சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வியட்நாம் 20%, ஜப்பான் 15%, அந்த மாதிரி. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்குமே டேரிஃப் போட்டால் அந்த டேரிஃப்னால் பாதிக்கப்படுவதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கன் கன்சூமர்ஸ் தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பேனா நம்ம தயாரிக்கிறோம், அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம், 100 ரூபாய்க்கு விற்கிறோம். இப்போ அவங்க 25% டேக்ஸ் கட்டணும்னு சொன்னால் நம்ம அதே 100 ரூபாய்க்கு விற்றுட்டு 25% நம்ம டேக்ஸ் பே பண்ணுவோமா? அது நமக்கு கட்டுப்படி ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 125 ரூபா அப்படின்னு விற்போம். 25 ரூபா டேக்ஸை கட்டிட்டு 100 ரூபா நமக்கு வந்துடும். அப்போ அங்கே பேனாவோட விலை 100 ரூபாயிலேருந்து 125 ரூபாய் ஏறும். இது அமெரிக்காவில் நுகர்வோர்களுக்கு தான் இது பாதிப்பாக இருக்கும். பட் இன்னொரு சைட் சொல்கிறாங்களே சார், இது பிரசிடென்ட் ட்ரம்ப் இது பண்ணுறதுக்கு காரணம் அமெரிக்க உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை அங்கே இருக்கக்கூடிய பயன்படுத்துறது அதிகப்படுத்தும். இன்னொன்று டாலரோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. அது காரணங்கள் எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் பாதிக்கப்படுறது அமெரிக்கா. அவருடைய இது என்னன்னா, நீங்கள் எதுக்கு இந்தியாவிலேருந்து பேனா வாங்குறீங்க, உள்நாட்டிலே பேனா தயாரிங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ உள்நாட்டில் பேனா தயாரிக்கணும்னா அதுக்கு உண்டான அவங்களுக்கு சம்பளம் அதிகம், செலவு அதிகம். ஸோ அவங்களால அது கட்டுப்படி ஆகாது. ஸோ ஒரு நாடு நமக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குண்டான ஒரு என்ன சொல்ல ரா மெட்டீரியல் சொல்லுவாங்க, மூலப்பொருட்கள், அது கிடைக்காமல் இருக்கலாம். அது எங்கே கிடைக்குதோ அங்கே தான் பண்ணணும். அல்லது உங்களுக்கு எல்லாமே கிடைச்சாலுமே உங்களுக்கு லேபர் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், லேண்ட் காஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாகிடும். ஸோ அவங்க சொந்தமாக பேனா தயாரிக்க ஆரம்பித்தாங்கன்னா 150 ரூபாய்க்கு தான் விற்க வேண்டி வரும். ஸோ அது ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்றது அப்புறம் பார்த்துருவோம். முதல்ல இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா நாடுகளுக்கும் எதிராக ஒரு டேரிஃப் போட்டால் அப்போ எல்லா நாடுகளுமே விலை அதிகமாக தான் விற்க வேண்டி வரும். அதனால் பாதிக்கப்படுறது அமெரிக்கன் நுகர்வோர்கள். ஆனால் இப்போ எதனால் இந்தியாவுக்கு இருக்கிற தனி பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற நாடுகளுக்கெல்லாம் 20-25% வரி, நமக்கு மட்டும் 50% வரி. அப்படின்னா இப்போ ஒரு யோசனை பண்ணுங்கள். ஏதோ ஒரு நாடு பக்கத்தில் பங்களாதேஷ்க்குது, அவங்களும் பேனா 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நம்மளும் பேனா 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ 2 நாட்டுக்கும் 25% வரினா நம்ம 2 பேரும் 125 ரூபாய்க்கு விற்போம். அதனால் பாதிப்பு அமெரிக்காவுக்கு தான் இருக்கும், நமக்கு இருக்காது. ஆனால் இப்போ என்னென்னா, பங்களாதேஷில் இருக்கிற ஒருத்தர் பேனா 125 ரூபாய்க்கு விற்பார். ஆனால் நம்ம 150 ரூபாய்க்கு தான் விற்கணும். ஏன்னா நம்ம 50% வரி கட்டணும். அப்போ நம்ம பேனா வாங்க யாரும் வாங்குவா? யாரும் வாங்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இருக்க எக்ஸ்போர்ட் குறையும். நான் சில இன்டர்வியூவில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது அமெரிக்கர்களுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இது அமெரிக்கர்களுக்கு பாதிப்பு இல்லை, நமக்கு பாதிப்பு.
ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா 25% வரி விதிச்சிருக்கிறாங்க. இந்த எக்ஸ்ட்ரா 25% வரி இந்தியாவுக்கு எதுக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறீங்க, நீங்கள் ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, அதுக்காக தான் இந்த 25% வரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய அடிப்படை விஷயங்களை நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னாக்கா, ரஷ்யா வந்து யுக்ரைன் மேலே போர் தொடுத்தது. அது போர் தொடுத்த நாள் வந்து 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி. அப்போ வந்து அமெரிக்காவோ அல்லது மற்ற நாடுகளோ இல்லை ரஷ்யா பண்ணுறது தப்பு, அதனால் ரஷ்யா கிட்ட யாருமே கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து சொல்லலை. பொதுவாக வந்து அது சொல்கிறதுனா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு நாடு இருக்குது, இந்த நாடுகள் கூட யாரும் வர்த்தகம் பண்ணக்கூடாது, அதனால் அந்த நாட்டை நாங்கள் வந்து கிரே லிஸ்ட், பிளாக் லிஸ்ட் அப்படின்னு 2 இருக்குது. பொருளாதார தடை விதிக்கிறது. பொருளாதார தடை. ஸோ பிளாக் லிஸ்ட்டில் ஒரு கண்ட்ரியை வச்சுட்டாங்கன்னா அந்த நாடு கூட எந்த நாடுமே வர்த்தகம் பண்ணக்கூடாது. இன்றைக்கு தேதிக்கு உலகத்தில் 2 நாடுகள் தான் பிளாக் லிஸ்ட்டில் இருக்குது. ஒன்று வந்து வடகொரியா, இன்னொன்று வந்து ஈரான். இந்த 2 நாடுகளும் பிளாக் லிஸ்ட்டில் இருக்குது. அதனால் யாரும் வர்த்தகம் பண்ணக்கூடாது. அதை மீறி நீங்கள் அவங்க கூட வர்த்தகம் பண்ணிங்கனால் உங்களாக கூட இருக்கிற வர்த்தக உறவை ஒட்டுமொத்தமாக துண்டிச்சிருவாங்க. இது ஒன்று. 2வது கிரே லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதான் அவங்க மேலே சந்தேகம் இருக்குது. நாங்கள் ஒரு வருஷம் அவங்கள கிரே லிஸ்ட்டில் இருக்கிறோம், அவங்க வந்து அந்த சந்தேகத்தெல்லாம் எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அவங்க தெளிவுபடுத்திட்டாங்கன்னா அவங்க கிரே லிஸ்ட்லேருந்து எடுத்துருவோம். இல்லைனா அது பிளாக் லிஸ்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கிரே லிஸ்ட்டில் இருக்கும்போது வர்த்தகம் பண்ணலாம், வர்த்தகத்துக்கு எந்த தடையும் கிடையாது. ஸோ ரஷ்யாவை அமெரிக்கா வந்து பிளாக் லிஸ்ட்லேயும் வைக்கலை, கிரே லிஸ்ட்லேயும் வைக்கலை. இது என்னென்னா, இது வந்து ஒரு வகையான சுயநலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சார் அலாஸ்காவில் வந்து 2 நாட்டு தலைவர்களும் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்க. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, நீங்கள் ரஷ்யா கூட நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை அப்படின்னு நடத்துறது வந்து அதனால் இது தப்பு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 2 நாட்டுக்கு பிரச்சனை இருக்கும்போது பேச்சுவார்த்தை பண்ணி தானே இது பண்ணணும். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாலலாம் அந்த செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்க அதிபர் வந்து 4 தடவை வந்து ஃபோன் பண்ணார், நம்முடைய பாரத பிரதமர் அந்த ஃபோனை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த வகையில் நியாயம்? நம்ம 2 பேருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னா நம்ம 2 பேரும் ஒன்றா சந்தித்து சமாதானமாக பேசி தான் ஆகணும். ஸோ பேசுகிறத தப்புன்னு சொல்லக்கூடாது. ஸோ பேசுகிறதுனாலே அவங்க 2 பேரும் நண்பர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அங்கே ஒரு ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்காக அலாஸ்காவில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சந்தித்து பேசினாங்க. அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான், அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே என்னென்னா, ரஷ்யா கிட்ட இருந்து தான் இந்த கேஸ் சப்ளை ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கும் அங்கேருந்து தான் கேஸ் சப்ளை ஆகுது. அந்த கேஸ், அதாவது இப்போ நம்மலாம் வந்து வெயில் நாட்டில் இருக்கிறோம், ஸோ நமக்கு ஏசி இருந்தால் தான் நம்மளால் இருக்க முடியும். அதே போல் ஐரோப்பாவில் இருக்கிற நாடுகள்லாம் கடும் குளிர், ரொம்ப குளிராக இருக்கும். அதனால் நம்ம வீட்டில் வந்து ஏசி போட்டுக்கிற மாதிரி அவங்க வீட்டில் வந்து ஹீட்டர் போட்டுப்பாங்க. அந்த ஹீட்டருக்கு கேஸ் தேவைப்படுது. அந்த கேஸ் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் பார்த்திங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்குறாங்க. ரஷ்யா கிட்டேருந்து அவங்க கேஸை வாங்குறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா குளிர்லேயே பாதி பேர் செத்து போயிடுவாங்க. ஸோ அப்போ அங்கே ஐரோப்பா நாடுகள் வந்து ரஷ்யா கூட வியாபாரம் பண்ணுறாங்க. இதை மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும் ஒத்துக்கின்னு இருக்கிறாங்க. அதே போல தான் சில நாடுகள், இந்தியா, சைனா, இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து ரஷ்யா கிட்ட தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கும்போது அதை வந்து அவங்க வந்து அனுமதித்து தான் வாங்கினாங்க. அவங்க நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு 2022 அந்த சண்டை ஆரம்பிக்கும் போது சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா அதுக்கு சில காரணங்கள் உண்டு. ஒட்டுமொத்தமாக வந்து ரஷ்யா கூட யாருமே வர்த்தகம் பண்ணக்கூடாது, ரஷ்யா கிட்ட யாருமே கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொன்னால், ஏற்கனவே ரஷ்யா கிட்ட வந்து வாங்கின்னு வந்தவங்க கூட அங்கே வாங்க முடியாதுன்னா அவன் எங்கே நோக்கி வரணும்? கல்ஃப் கண்ட்ரிஸை நோக்கி வரணும். அப்போ என்னாகும்? டிமாண்ட் அதிகமாகும், சப்ளை குறையும். ஸோ சப்ளை குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் அதிகமாகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து விலை ஏறும். அது உலகத்தில் எந்த பொருளாதாரத்துக்குமே அது நல்லது கிடையாது. அதனால தான் இந்தியா, சைனா மாதிரி நாடுகள் வந்து ரஷ்யாவில் கச்சா எண்ணெய் வாங்கும்போது அதை அவங்க வந்து எதுவும் ஒரு குறையாக எதுவும் சொல்லலை. ஸோ இந்தியாவை என்ன பண்ணாங்க, நமக்கு குறைவான விலையில் கச்சா எண்ணெய் கிடையாது. ஏன்னா இப்போ ரஷ்யா வந்து கிட்ட நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, இதை வாங்குறது ஒரு சிலர், அவங்களுக்காக கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஏறக்குறைய வந்து அமெரிக்காவும் மற்ற மேற்கத்திய நாடுகளும் ஒத்துக்கொண்டு நடந்த விஷயம்தான். இன்றைக்கி கச்சா எண்ணெய் வந்து ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா வாங்குவது தவறு அப்படின்னு சொல்கிற அமெரிக்கா
சைனாவும் கச்சா எண்ணெயை ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்குறாங்க. ஐரோப்பா நாடுகளில் இருக்கிற பெரும்பாலான நாடுகள் வந்து ரஷ்யா கிட்டேருந்து தான் கேஸ் வருது. பட் இந்தியாவுக்கு மட்டும் ஏன் சார் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்? அப்போ இதைத்தான் வந்து இந்திய தரப்புலேருந்து கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு அவங்க சொல்கிற பதில்கள் சரி தவறுன்றதை பற்றி அப்புறம் பேசுவோம். அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் குறைவான விலையில் கச்சா எண்ணெய் வாங்குறீங்க ரஷ்யா கிட்டேருந்து, ஆனால் அதனுடைய பயன் யாருக்கு போகுது? அதனுடைய பயன் வந்து 2-3 தொழிலதிபர்களுக்கு மட்டும்தானே போகுது. அதுக்காக நாங்கள் ஏன் வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கணும்? இந்த இடத்துல வந்து மதுரை எம்பி சு வெங்கடேசன் வந்து அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்னன்னா, இப்போ இந்திய அரசாங்கம் ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறதா சொல்றாங்க. அவங்க வாங்கல, இதை பண்றது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அம்பானி தான் வாங்குறாரு. அதை வாங்கி அவர் இந்தியாவில் பியூரிஃபை பண்ணி அதை யூரோப்புக்கு வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நியாயப்படி இது உள்ளார பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் சார்பில் வந்து மேக்ஸிமம் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து யாரும் வந்து இங்கே வாங்கலை. இதை வந்து பண்ணுறது வந்து ஒரு தனியார், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தனியார் அமைப்புகள் தான் வந்து இதை வாங்கி இங்கே ரெஃபைன் பண்ணி இதை இந்தியாவிலையும் யூஸ் பண்ணுறாங்கன்னா இல்லை, இதை வந்து மீண்டும் இதை எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வரி விதிப்பு. இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுடைய ஒரு அரசியல், அதை தாண்டி அமெரிக்காவுடைய அரசியல் அழுத்தம், ஸோ இதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எம்பி அவர் குற்றச்சாட்டு. அவர் சொல்கிறது வந்து ஓரளவு உண்மையாக இருந்தாலுமே அது முழுக்க முழுக்க உண்மை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எதனாலன்னு சொன்னால், ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் நம்ம வாங்குறோம்னா அது 2 வகையான மக்கள் வாங்குறாங்க. இவர் சொல்கிற மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, அம்பானி அவங்களும் வாங்குறாங்க. இது இல்லாமல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், இந்த மாதிரி மத்திய அரசு நிறுவனங்களும் வாங்குறாங்க. ஸோ அம்பானி மட்டும்தான் வாங்குறாரு அப்படின்ற வாதம் எனக்கு தெரிஞ்சு தப்பு. எல்லாருமே வாங்குறாங்க. குறைவான விலை கிடைக்கும்போது அங்கே தானே இப்போ எல்லாருமே வாங்குவாங்க. அது ஒன்று. ஸோ பெரும்பாலும் இந்த பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசி இந்த மாதிரி மத்திய அரசு நிறுவனங்கள் குறைவான விலையில் கச்சா எண்ணெய் வாங்கி அதை சுத்தகரித்து பெட்ரோலாக மாற்றும்போது அதை குறைவான விலைக்கு மக்களுக்கு விற்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. ஸோ மார்க்கெட் ரேட்டு கொடுத்து வாங்குகிறாங்க நிறைய நாடுகள். அந்த நாடுகளில் இருக்கிற பெட்ரோல் விலையை விட டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்குகிற இந்திய நாட்டில் பெட்ரோல் விலை ரொம்ப 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 அதிகம். பெட்ரோல் விலை நீங்கள் ஒரு கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மலேசியாவில் 1 லிட்டர் பெட்ரோல் 40 ரூபாய், துபாயில் 1 லிட்டர் பெட்ரோல் 60 ரூபாய், சைனாவில் 1 லிட்டர் பெட்ரோல் 70 ரூபாய், இந்தியாவில் 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய். ஸோ ஒன்று மத்திய அரசு நிறுவனங்கள் குறைவான விலையில் கச்சா எண்ணெய் வாங்கி அதை பொதுமக்களுக்கு குறைவான விலைக்கு விற்கலை, அதிகமான விலைக்கு தான் விற்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அமெரிக்கா கிட்ட என்ன சொல்லியிருப்போம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடினா, நாங்கள் ஏழை நாடு, நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது ரஷ்யா கிட்டேருந்துன்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் நிறைய கச்சா எண்ணெய் கல்ஃப் கண்ட்ரிஸ் கிட்டேருந்து வாங்கினோம்னால் விலை ஏறணும். அப்படி விலை ஏறிச்சுன்னா எங்கள் நாடு ஏழை நாடு, எங்களுடைய மக்களுக்கு குறைவான விலையில் எங்களால் பெட்ரோல் டீசலை கொடுக்க முடியாது, அதனால் ரஷ்யா கிட்டே எங்களை வாங்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி சொல்லி அனுமதி வாங்கிட்டு இன்றைக்கி அந்த குறைவான விலையினுடைய பயனை இந்திய பயணீட்டாளர்களுக்கு இவங்க கொடுக்கல. இது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் கச்சா எண்ணெய் வாங்குகிறாங்க, குறைவான விலையில் வாங்குகிறாங்க, அதை சுத்திகரிக்கிறாங்க, அதை வந்து திரும்ப வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்போது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது அவங்க மார்க்கெட் ரேட்டில் தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆனால் கச்சா எண்ணெய் வாங்கும்போது மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியான விலையில் வாங்குறாங்க. ஸோ இதனால் வந்து ஒரு லாபம். எப்பவுமே ஒரு தனியார் அப்படின்னு இருக்கும்போது லாபம் தான் அவங்களுக்கு லாபம் தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். ஸோ ஒரு லாபம் கிடைக்குதுன்ற போது அதை வந்து நீங்கள் வந்து தனியாரை எப்படி குறை சொல்ல முடியும்? ஒரு சட்டத்தில் ஒரு லூப்போல் இருந்து அந்த லூப்போலை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பெரிய அளவில் பணம் சம்பாதிச்சாலுமே குறைய உங்களை சொல்ல முடியுமா, இல்லை அந்த சட்டத்தில் இருக்கிற லூப்போல் அடைக்காமல் இருக்கிற அரசாங்கத்தை சொல்ல முடியுமா? இப்போ அரசாங்கத்தை தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் நம்ம எம்பி பேசுனது வந்து ஓரளவு உண்மையாக இருந்தாலுமே இதுக்கு நீங்கள் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை வந்து நீங்கள் பெருசாக குறை சொல்ல முடியாது. இதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஒரு அதீதமான லாபம், அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் வின்ஃபால் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த வின்ஃபால் ப்ராஃபிட் கிடைக்குதுன்றதுனால வின்ஃபால் டேக்ஸ்னு ஒரு டேக்ஸை தனியாக போட்டு அதை அரசாங்கம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நாட்டில் ஒரு தவறு நடக்குதுன்னா அது அரசாங்கத்தை தான் நீங்கள் குறை சொல்ல முடியுமா தவிர தனியாரை குறை சொல்ல முடியாது. தனியார் எல்லாருமே அப்படி தானே பார்ப்பாங்க. நாளைக்கு நீங்கள் முகேஷ் அம்பானி இடத்துல இருந்திருந்தீங்கன்னா, இல்லைங்க நான் வந்து லாபம் பண்ண விரும்பலை,
நான் வந்து கண்டிப்பா இப்படி யாரும் மார்க்கெட் சொல்ல ரேட்டை கொடுத்து மாட்டாங்க. வாங்கிக்கிறேன் அப்படி சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து ஒன்று. ஸோ இப்போ அமெரிக்கா சொல்கிற குற்றச்சாட்டு, நீங்கள் குறைவான விலையில் வாங்கி அது பொதுமக்களுக்கும் பயனில்லை, ஏற்றுமதி இப்போ வந்து மார்க்கெட் ரேட்டில் ஏற்றுமதி பண்ணுறீங்க, நாங்கள் எதுக்காக உங்களை அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், பொதுவாகவே வந்து எந்த பத்திரிகையில் சில செய்திகள் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த செய்திகளை நீங்கள் வந்து முழுமையாக நம்பக்கூடாது. அந்த செய்திக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒன்று இருக்கும். பொதுவாக வந்து உங்களுக்கே சொல்கிறேன், ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்தோ இல்லை சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்தோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நீங்கள் வந்து செய்தியாக போடுவீங்க. அதான் நம்ம ஆத்தென்டிகேட்டாக அதை தான் எடுத்துக்க முடியும். அதான் எடுத்துக்க முடியும். அது பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. இப்போ சமீபத்தில் வந்த ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள். அமெரிக்காவிற்கு தபால்களை நிறுத்தியது இந்திய தபால் தந்தித்துறை, அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடி அப்படின்லாம் செய்தி வந்தது. அது உண்மை என்னென்னா, அமெரிக்காவுக்கு கடிதங்கள் போகும்போது அந்த அந்த பார்சல் கடிதம் எதாவது போனால் அது உள்ளே ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அது உள்ளே இருக்கிற பொருட்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு $700 மதிப்புள்ள பொருளாக இருந்தால் அதுக்கு டேக்ஸ்லாம் இல்லாமல் அப்படியே அந்த பார்சலை டெலிவரி பண்ணிவிடுவாங்க. $700 மேலே மதிப்பு இருந்தால் அதுக்கு வந்து அவங்க ஒரு டேக்ஸ் போடுவாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, $100 மேலே அதோட மதிப்பு இருக்கக்கூடாது. அந்த $100 மேலே மதிப்பு இருந்ததுனால் இந்த வரி, இந்த 50% வரி சொன்னாங்களே, நாங்கள் இந்த 50% வரியை நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அமெரிக்காவுக்கு இந்த பார்சல்களையும் கடிதங்களையும் எடுத்துக்கின்னு போகிற ஏரோப்ளேன் நிறுவனங்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இது எங்களுக்கு பெரிய தலைவலிங்க, நாங்கள் போய்ட்டு அதில் $100 மேலே இருந்தால் அது வரி கட்ட சொல்லுவாங்க, அதனால் நாங்கள் உங்கள் பார்சல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். நீங்கள் வந்து அந்த பார்சல் அனுப்பும்போது நீங்கள் எங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும், இந்த பார்சல் உள்ளே இருக்கிற பொருட்களோட மதிப்பு $100 கீழே தான் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நாங்கள் அந்த பார்சல் எடுப்போம். ஸோ அதை செய்தி படிக்கும்போது எப்படி தோணுன்னா, என்னவோ அமெரிக்காவை எதிர்த்து இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் எடுத்துட்டா மாதிரியும், அமெரிக்காவே வந்து அடி பண்ணி வச்சுட்டா மாதிரியும். ஆனால் இன்றைக்கும் கடிதங்கள் போயின்னு தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு நண்பர் அமெரிக்காவில் இருக்கிறாருன்னா நீங்கள் கடிதம் எழுதுனீங்கன்னா தாராளமாக போகும், பார்சல் அனுப்புனீங்கனால் போகும். அந்த பார்சல் உள்ளார $100 அதிகமான மதிப்புள்ள பொருட்கள் அங்கே இருக்கக்கூடாது. ஸோ அது மீடியா வந்து அப்படி தான் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, அல்லது மீடியாவுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதான் சொல்லுவாங்க. ஆனால் மீடியாவில் சொல்லப்படுகின்ற விஷயத்துக்கு பின்னாடி வேறு ஏதோ சில விஷயங்கள் கூட இருக்கலாம். ஸோ ஒரு உதாரணம், தனி ஒருவன் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தில் இப்போ தான் சொல்லுவாங்க, நீங்கள் பத்திரிகையில் பார்க்கறது எல்லாமே உண்மை கிடையாதுங்க, அதுக்கு பின்னாடி வேறு ஏதோ இருக்குது. ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் தெரியாத ஒரு பிரச்சனை அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கலாம். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கு நன்றி சார். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். VVD, 8 years of legacy in consumer goods.